வணக்கம். இன்று நம்மோடு பேச ஊடகவியலாளர் தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை கேஸ், அதுல குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கு இன்னைக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. இந்த தண்டனை இத்தனை காலம் ஆயிருக்குது. இதுல சட்ட போராட்டங்கள் நடந்திருக்குது. பல அமைப்புகள், மாதர் சங்கங்கள், புதுவிலே மாணவர்கள், அமைப்பு சாரா மாணவர்கள், கட்சிகள், இவங்க எல்லாம் போராடி இருக்கிறாங்க. இன்னைக்கு கோவை சிறப்பு பெண்கள் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. பெண்களுக்கு எவ்வளவு கொடுமைகள் இந்த சமூகத்துக்குள், எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் இருக்குது அப்படிங்கிறதையும், அதெல்லாம் அவ்வளவு குற்றங்களையும் செஞ்சுட்டு நாம் தப்பி செல்ல முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு கொடூரத்தையும் செஞ்சுட்டு நாம் ஈஸியாக அதிகாரம் கையில் இருந்தால் நாம் தப்பி செல்ல முடியுங்கிற அந்த மபதை யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அழுத்தமாக உரைப்பது இந்த தீர்ப்பு. அந்த வீடியோக்கள் 2019 ஜனவரி வாக்கில் அந்த வீடியோக்கள் வெளிவரும்போது ஒவ்வொரு பெண்களை பெற்ற ஒவ்வொரு தகப்பனுடைய நெஞ்சிலையும் பதபதப்பு அப்படி ஏற்பட்டது. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரி, யாரோ ஒருத்தங்க அப்படி அடிக்க பெல்ட்ல அடிக்கிறது, அண்ணா வேண்டானா வேண்டானா, அவ்வளவு கொடூரமாக துன்புறுத்தப்பட்டு பெண்கள், அதாவது ஒன்று துன்புறுத்தப்பட்டாங்க, இன்னொன்று இந்த வீடியோக்கள் எடுத்து வைக்கப்பட்டு அந்த வீடியோக்களை காண்பிச்சு மறுபடியும் மட்டும் கிடையாது, ஒரு பெண்ணை மறுபடியும் பயன்படுத்துவதற்கு அந்த வீடியோக்களை பயன்படுத்துவது, இன்னும் கூடுதலா வேறு நபர்களோடு இணைந்து இணக்கமாக இருப்பதற்கும் அந்த வீடியோக்களை பயன்படுத்துவது. இதே மாதிரி கொடூரம் வேற எங்கேயுமே நடந்ததில்லை. அது வரைக்கும் நம்ம அந்த கேள்விப்பட்டதே இல்லை. இது பொள்ளாச்சி அப்படிங்கிறது நமக்கே தெரியும், கொங்கு மண்டலத்தின் ஒரு முக்கியமான பகுதி. கொங்கு மண்டலத்தில் இருப்பவர்கள் பேச்சில் கனிவானவர்கள், அன்பானவர்கள், ஏனுங்க வாங்க போங்கன்னு சொல்லி பேச்சு வழக்கில் அவ்வளவு நாகரிகமாக இருப்பவர்கள்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்தியவர்களும் மிடில் கிளாஸு, அடித்தட்டை சேர்ந்தவர்கள் தான். ரொம்ப பெரிய தனவந்தர்கள்லாம் கிடையாது. அதே மாதிரி பாதிப்புக்கு உள்ளானவர்கள் இருக்காங்க இல்லையா, சாதாரண ஏழை பெண்கள், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், கிட்டத்தட்ட 275 பெண்களுக்கும் மேலாக அந்த வீடியோ, அதாவது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முதல்ல வந்துச்சு. கிட்டத்தட்ட 1100 வீடியோக்கள். அவ்வளோ அந்த வீடியோ அந்த இதெல்லாம், அந்த அலறல் சத்தம் ஒவ்வொருத்தர் மனத்திலையும் ரிங்கடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. திருநாவுக்கரசு, சதீஷ் அப்படின்னு சொல்லி முதல் கட்டமாக ஒரு 5 பேரை காவல்துறை கைது செய்தது. இந்த விஷயத்தை எப்படி, ஏன்னா அது உங்களுக்கு 2019 எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கிற நேரம், எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறது நேரம். இப்படி தன்னுடைய, அதாவது பொள்ளாச்சி ஏரியாவில் இப்படி அதுவும் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகனுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது, அதாவது ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்குதுங்கிற அந்த விஷயங்களும் பத்திரிகைகளில் வெளிவருகிறது. இதையெல்லாம் பொள்ளாச்சி ஜெயராமன் கடுமையா விமர்சிக்கிறாரு, எதிர்த்து பேசுற. நீங்க பிரஸ் கேள்வி கேட்கும் போது அவங்கள மிரட்டுறாரு பிரஸ் மீட்ல. இதெல்லாம் நடக்குது. இதுக்கு மத்தியில என்ன கொடூரம் நடந்திருக்கு பாருங்க. பெண்களை ஒரு தனி ரூமுக்கு, அங்க ஒரு பண்ணை வீடுன்னு சொல்லி, சின்ன ரூம் தான், சின்ன வீடு தான், ஆனா அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் வெளியில் கேட்காமல் இருப்பதற்காக சவுண்ட் ப்ரூஃப் போட்டிருக்காங்க. அப்படி போட்டு அந்த பெண்களை துன்புறுத்தி கொடூரம், அது வெறுமனே பாலியல் ரீதியா அவர்களை அனுபவித்தார்கள் அதெல்லாம் கிடையாது. அவர்கள் வக்கிரமாக துன்புறுத்தி இருக்கிறார்கள், அடிபணிய வைத்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஆதாரம் சிக்கி இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 250 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொன்னோம். இந்த வீடியோக்களை எல்லாம் எடுத்து வாட்ஸ்அப் குழுக்களில் அவர்கள் ஒரு தனி வாட்ஸ்அப் குழு வைத்து அவர்களுக்குள்ள அதை பகிர்ந்துகிடுறது. T49 பாய்ஸ். ஆமா, மாப்பிள்ளை இதை பாரு, இது போன வாரம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சுவாரஸ்யமா அதை எவ்வளவு கொடூரமான ஒரு குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு பிரெடேட்டர் மாதிரி, ஒரு பிரேயை, ஒரு வேட்டை விலங்கு எப்படி ஒரு வேட்டையாடுவது மாதிரி அந்த பெண்களை வேட்டையாடி இருக்கிறார்கள். அதை தன்னுடைய ஆண்மைக்கும் தன்னுடைய அதிகாரத்துக்கும் ஒரு கத்தா காட்டிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வெளியில வருது. இதை வெளியில வந்த உடனே ஒரு பொறுப்புள்ள அரசு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான தகவல்கள் வெளியில வராம, அதாவது யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய கன்சர்ன், அவங்களுடைய அந்த பெண்கள் வெளியில சொல்லணும். அப்படி சொல்லுவதற்கு வெறும் 8 பெண்கள் தான் வராங்க. 250 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றோம், 8 பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க.
அதுல ஒரு பையனை ஒரு பொண்ணோட அண்ணனை வந்து அடிக்கிறாங்க, தாக்குறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து இவர்கள் யாரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிற அந்த விஷயத்த பொது வெளியில பகிர்ந்துகிட்டுறாரு. ஸோ இப்படியெல்லாம் அந்த குற்றவாளிகளை பாதுகாக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்குது. நீங்க இன்னைக்கு வந்து யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பாதிக்கப்படுகிறார்கள். வித்தின் 3 hours பாதிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. போலீஸ் வந்து பாக்குறாங்க, எல்லாத்தையும் யார் என்னதுன்னு உடனே பிடிக்கிறாங்க. அதையெல்லாம் யார் அந்த சார்னு பொலிட்டிசைஸ் பண்ணுது இந்த அதிமுக. இது நம்ம சொல்றோம் இல்லையா, எடப்பாடியார் அன்பு நிறைந்த அப்படியே பவ்யமானவர், அடக்கமானவர், கருணை நிறைந்த சிரிப்பு உள்ளவர்னு இவர்கள் விளம்பரம் பண்றாரு இல்லையா. இவர்கள் ஆட்சி காலத்தில் இவ்வளவு மோசமா நடந்துச்சு. இன்னும் கூடுதலா என்னன்னா, அந்த விஷயத்தை அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்கு நாங்க போய் அங்க என்ன பிரச்சனை நடந்து நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் போறாங்க. போனா அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க. அதையும் மீறி போய் பார்க்குறாங்க. போனதுக்கு அப்புறம்தான் பல பெண்கள் இவர்களுக்கு எதிராக பேசுவதற்கு ஒரு தன்னெழுச்சியாக வருகிறார்கள். இல்லைன்னா அந்த நிமிஷமே அதை வந்து முடக்குவதற்கான வேலைகள்லாம் நடந்துச்சு. இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இதையெல்லாம் தாண்டிதான் நல்வாய்ப்பாக 2021 அதிமுக தோல்வி அடைஞ்சுது. இல்லை அப்படின்னு சொன்னா இந்த அளவிற்கு அடுத்த கட்டத்திற்கு இந்த வழக்கு முன்னேறி இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸுக்கான எல்லா தரவுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக சேகரிக்கப்பட்டு டேபிளுக்கு வருது. எல்லா விஷயங்களிலும் இவர்களுடைய, அதாவது இந்த 9 நபர்களினுடைய கை இருப்பது அவர்கள் பட்டவர்த்தனமாக நிரூபணமாகி இருக்கிறது. இவர்களால் மறுக்கவே முடியல. இன்னும் என்ன விஷயம்னா, இந்த 8 பெண்கள் சொன்னோம்ல, யார் ஒருவரும் கடைசி வரையிலும் புரள் சாட்சியாகவே மாறவில்லை. இது ரொம்ப முக்கியமானது. பாதிக்கப்படுவதுங்கிறது அது அந்த ஒரு நேரத்தோடு அது முடிந்து போவதில்லை. சில நேரம் என்ன காலங்கள் மாற 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 மக்கள் வந்து மனசு மாறிடுவாங்க. ஐயோ, இதை நம்ம வெளியில போய் சொல்ல வேண்டாம், மறைச்சிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. தொடர்ந்து இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி இத்தனை வருடங்களுக்கு பிறகு பிறல் சாட்சியம் இல்லாமல் அதற்கு வந்து பதில் சொல்லி இந்த பெண்கள் வந்து நடந்ததை எல்லாம் சொன்னதன் விளைவு இன்னைக்கு வந்து நந்தினி தேவின்னு சொல்லக்கூடிய இந்த நீதிபதி அவர்கள், சிறப்பு நீதிமன்ற நீதிபதி, சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. விசாரணையும் வந்து பெண்கள் அப்படி அச்சுறுத்தலுக்குள்ளாதபடி அவங்க முகத்தை காமிக்காம, திரை போட்டு, அவங்க ஐடென்டிட்டியை வெளிப்படுத்தாம, யாரும் அவங்களை மிரட்ட முடியாத மாதிரி பண்ணாம, இப்ப இது நீங்க வந்து இந்த விஷயத்தை சரியா ஒப்பிட்டு பார்க்கணும். அதாவது முதல்ல அவர்கள் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனேயே விசாரணைக்கு வந்த பெண்களின் பெயர்களை வெளியிட்டது கடந்த கால அரசு. SP பாண்டியன் அவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதிமுக அரசே அரசாணையில வெளியிட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இதுக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. ஆனா இந்த கேஸ்ல இந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைத்ததற்கு பின்னணியில் இந்த அரசு எவ்வளவு கரெக்டா வேலை செஞ்சிருக்குங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பெண்கள் யாருடைய முகமும் பக்கத்துல விசாரிக்கிறவர்களுக்கு தெரியாது, வெளி உலகத்துக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆமா, அப்ப அவ்வளவு ரகசியமா ஒரே ஒரு விஷயம், இந்த பதில்கள் எல்லாம் சரியா இருக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் புரிஞ்சுக்கிட முடியுமே தவிர வேற எதுவும் தெரியாதுங்கிற அளவிற்கு ஒரு, அதாவது அந்த அவர்களுடைய அதாவது அந்த பிரைவேசியை எந்த விதத்திலையும் பாதிக்குது. சென்சிட்டிவான கேஸுங்க. அவ்வளோ அருமையா ஒரு வந்து இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நபர்களுக்கு இந்த தீர்ப்பை வழங்கியதன் மூலமாக இனி எவரும் கனவிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நினைத்து பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த யார் அந்த சார் அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாங்கல்ல, இவர்கள் தான் அந்த சார். இன்னைக்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னைக்கு நீங்க வரவேற்கிறீங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது நீங்க குண்டர் சட்டத்தை போட்டுட்டு பின்வாங்க வேண்டிய நிலைமை ஏன் வந்துச்சு? சோ இந்த ஆயுள் தண்டனைன்றது ஒரு அதுக்கு பொருத்தமான தண்டனை. மறுபடியும் அந்த மேல்முறையீடுல எல்லாம் அதை எதுவும் பண்ண முடியாதா? இப்போ மேல்முறையீடு போனாலுமே இது இவர்களுடைய ஆயுள் தண்டனை. இப்போ ஒன்னும் விஷயம் என்னன்னா, திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனை, சதீஷுக்கு 3 ஆயுள் தண்டனை, பைப் பாபுக்கு 1 ஆயுள் தண்டனை, மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனை, ஹெரோன் பாலுக்கு 3 ஆயுள் தண்டனை, அருளானந்தத்துக்கு 1 ஆயுள் தண்டனை. அருளானந்தம் யாரு அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதிமுகவினுடைய மாணவ அணி செயலாளர், கோவை. ஆமா. அதே மாதிரி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை, வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை, அருண்குமாருக்கு 1 ஆயுள் தண்டனை. இப்போ இது போக இவர்கள் ஆயுள் முழுவதும் சிறையில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
குறைந்தபட்சம் 20 ஆண்டுகள் தான் இந்த மாதிரியான கொடூரமான கேஸுகளுக்கு தீர்ப்பு அப்படிங்கிறது. குறைஞ்சபட்ச தண்டனை 20 ஆண்டுகள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிர்பயா கேஸ்ல வந்து இப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கை, அதாவது ஒரு துன்புறுத்தல். இப்ப என்னென்ன கேஸ்லாம் இவங்க வந்து இதாயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நிரூபிக்கப்பட்ட குற்றங்கள் என்னெல்லாம் பாருங்க: கூட்டுச்சதி, பெண்களை கடத்துதல், கூட்டு பாலியல் வன்கொடுமை, மிரட்டல் மற்றும் பணம் பறித்தல் ஆகிய இத்தனை குற்றங்கள். இவ்வளவு குற்றங்கள் இருக்கு. இத்தனைக்கும் கீழையும் ஐபிசி 120B, 384A, 376, 395, 506 இதில் பிரிவு 2 இவ்வளவு கேஸுகளும் இருக்கிறதுனால இந்த கேஸ் அப்படியே அந்த நிர்பயா கேஸோடு பொருந்தி போகிறது. அதனால நிர்பயா கேஸு கொடுக்கப்பட்ட அதற்கு பிறகு வந்து அந்த கேஸுக்கான சட்டத்திட்டங்கள் வலுவாக்கப்பட்டதன் விளைவு குறைஞ்சபட்சம் கொடுத்தால 20 ஆண்டுகள், அதை விட்டா ஆயுளுக்கும் சிறை தண்டனை அப்படிங்கிறது தான் நாம்ஸ். ஸோ இங்கே சாட்சியங்களும் குற்றங்களும் சரியாக பொருந்தி போகிறது, குற்றச்சாட்டுகளும். அதனால எந்த மாற்றமும் இல்லைங்கிறதுனால யார் பார்த்தாலும் சரி, இதை நீங்க எங்க எந்த கோர்ட்டுக்கு கொண்டு போனாலும் சரி, இதை விட கூடுதலான குற்றங்களை தண்டனையைத்தான் கொடுப்பார்களே தவிர இதற்கு குறைவாக தண்டனை கொடுக்க முடியாதுங்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த நபர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எம்பி கனிமொழி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, 2021 தேர்தல் அறிக்கையில கொடுத்த மீறி நாங்க ஆட்சிக்கு வந்தா குற்றவாளிகள் தண்டனை கிடைக்கும் பொள்ளாச்சி பாலியல் வழக்குல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை அவங்க அதை செஞ்சிருக்கிறோன்னு சொல்றாங்க, அதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கை தான் இந்த தண்டனைக்கு காரணம், நீதி கிடைச்சது காரணம் சொல்லி அதிமுக அறிக்கை விட்டுருக்கு. அது எந்த அடிப்படையில் அப்படி சொல்றாங்க? அதாவது கொஞ்சம் கூட வெட்கமோ மான உணர்ச்சியோ, அதாவது தனக்கு ஒரு பெண் இருந்தால் நாம இதெல்லாம் இப்படி நடந்துக்கிடுவோமா அப்படிங்கிற உணர்ச்சியோ இல்லாமல் தான் ஒரு அரச கட்டமைப்பு இயங்கியது. நீங்க 2021க்கு முந்தைய அதிமுக ஆட்சி காலம்ங்கிறது இந்த பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளி நான் இப்படி வரிசையா அடுக்கணும் இல்லையா, எந்த இடத்துலையும் அந்த குற்றவாளிகளுக்கு நேரடியாக உடனடியாக தீர்வுங்கிற மாதிரி இல்லை. சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க, தண்டனைகளை நழுவ விடுகிறார்கள். அவர்கள் எப்படியாவது தப்பிக்க வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யற மாதிரி தான் இருக்குது. பெண்களின் பெயர்களை அரசு இதுல வெளியிடுறாங்க, அரசாணையில வெளியிடுறாங்க. இப்படியெல்லாம் ரகசியங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக குற்றம் சாட்டுகிறவர்கள் வரமாட்டார்கள். தனிப்பட்ட முறையிலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த எல்லாரையும் மிரட்டினாங்க. எஸ்பி பாண்டியன் அதுல ரொம்ப அவர் பர்சனலா எல்லாத்தையும் டீல் பண்ணார். அவர் மேல பல குற்றச்சாட்டு வந்தது. ஆமா, இப்படி எல்லாம் இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டதன் விளைவு என்னன்னா, இதை எப்படியாவது ஸ்கிப் பண்ணி விடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த விஷயத்தை அழுத்தி மூடி மறைத்து விடலாம் அப்படிங்கிறத வந்து செய்தது அதிமுக. அதனால இந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைலாம் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் 2 கொடூரமான முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது. ஒன்று பொள்ளாச்சி பாலியல் சம்பவம், இன்னொன்று குருவியை சூடுற மாதிரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. ஸோ இந்த 2 பாவத்துக்கும் பொறுப்பாளி இந்த எடப்பாடி பழனிசாமி. இதுல உரிமை கோருகிறார் அப்படிங்கிறது வந்து வெட்கக்கேடு. அதாவது மானிட வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேவலமான நடவடிக்கை நடந்ததற்கு காரணமாக இருந்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி, அவருடைய ஆட்சி காலமும் அப்படிங்கிறத நாம பதிவு செய்யணும். ஓகே, இந்த குற்றச்செயலுக்கு பின்னாடி, இந்த குற்றச்செயல் ஈடுபட்டவங்களுக்கு பின்னாடி அதிமுகல இருக்க பொறுப்புல இருந்த பலர் இருந்திருக்கிறாங்க. சேர்மன்ல இருந்து, மாணவர் அணி தலைவர்ல இருந்து, எஸ்பி வேல்மணி முன்னாள் அமைச்சர், அவருக்கும் இதுல தொடர்பு இருந்ததா சொல்றாங்க. இவங்களை நோக்கியான விசாரணை எல்லாம் எந்த அளவுக்கு நடந்தது? அவங்களாம் உண்மையிலேயே தொடர்புல இருக்கிறாங்களா இல்லையா? அது எப்படி வருது? 12 ஜனவரி 2019 தான் இந்த கேஸ் முதல்ல பதிவு செய்யப்படுகிறது. அந்த பெண் புகார் கொடுத்ததன் விளைவாக. அதுக்கு பிறகு அதுல அருளானந்தம்ங்கிற அதிமுகவினுடைய மாணவர் அணி செயலாளர் அந்த முக்கியமான குற்றவாளி அப்படிங்கிறது வெளியில வருது. ஆனால் அந்த அருளானந்தம் 2021 ஜனவரி 6ஆம் தேதி தான் கட்சியிலிருந்து நீக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட 2 வருடங்களாக அந்த கட்சி அவர் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்திருக்குது. அதாவது ஒரு பாலியல் குற்றவாளியை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாப்பு கொடுத்து அதை ஒரு பெருமையா நினைச்சிருக்காங்க. இல்லைன்னா நீங்க ஒன்று பெருமையாக நினைத்திருக்கிறார்கள், இன்னொன்று குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான எண்ணம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது இதுலயே புரிவாதான் உங்களுக்கு. ஸோ 2 விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள், அங்க இருக்கக்கூடியவர்கள் தான், பொள்ளாச்சியை சேர்ந்த பெண்கள் தான் அதிகம்னு சொல்றாங்க. அப்போ அந்த பகுதி பெண்களையே வேட்டையாடிய நபர்களை பாதுகாக்கிற ஒரு வேலையை இந்த அதிமுக அரசு செய்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த அருளானந்தம் அவர்களுடைய அந்த ஒரு சாட்சி. 2 வருஷமா கட்சிக்குள்ளே இருந்திருக்காப்புல. வேற வழி இல்லாமல் தான்
பின்னாடி குற்றப்பத்திரிகையில் இவருடைய பேர் வந்து நீக்க முடியாம கட்சியிலிருந்து இவரை நீக்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம கோர்த்து பார்க்க வேண்டியிருக்குது. பார் நாகராஜன் மார்ச் 11 நீக்கப்படுறாரு அதிமுகவில இருந்து. அதே மாதிரி 2021 10 வாக்குல ஜனவரி 10 வந்து அருளானந்தம் நீக்கப்படுறாரு. அருளானந்தம் இன்னொரு கவுன்சிலருக்கும் அதிமுகவை சேர்ந்த கவுன்சிலர் ஒருத்தருக்கும் பெண்களை சப்ளை பண்ணதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. அதை தொடர்ந்து தான் நீக்கப்பட்டிருக்காப்ல. ஷெரோன் பால் மற்றும் பைப் பாபு இவர்கள் 2 பேரும் பிப்ரவரி 2021 வரலும் இப்போ இந்த 9 பேர்ல குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்ட 2 பேரும் அந்த குற்றப்பத்திரிகையிலே அவர்கள் பேரே சேர்க்கப்படவில்லை அப்படிங்கிறது செய்தி. அதாவது ஜனவரி 11 வரையிலுமே அவர்கள் பெயரை சேர்க்காமலேயே வைத்திருந்தார்கள், பிறகுதான் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அதிமுகவினுடைய கை குறிப்பாக இவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது எந்த அளவிற்கு அவருடைய அதிகாரம் மோசமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியும். அதான் இது வந்து இப்போ பொள்ளாச்சி ஜெயராமுக்கு நெருக்கமானவங்க, அவங்க மகன்கள் எஸ்பி வேலுமணி இந்த விசாரணை போகணுன்ற கோரிக்கை சரிதானே? அது கண்டிப்பா. அதாவது உண்மையில அதாவது இந்த விசாரணை என்பது பாதிப்பை ஏற்படுத்திய அந்த குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 9 பேருக்கும் ஒரு நீதியை வழங்கி, அதாவது ஒரு தண்டனையை வழங்கி இருக்கிறது. ஆனால் இந்த நெட்வொர்க்கோட தொடர்புடைய அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள், அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர்கள், இவர்களுடைய பசங்க, இவர்கள் மேலெல்லாம் இன்னும் முழுவதுமாக விசாரணை நடத்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது உண்மையிலேயே நமக்கு வந்து முழுவதுமாக ஒரு விசாரணை நடத்தப்பட்டு ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. அதிமுகவை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் இல்ல மாணவர் அணி தலைவர், பகுதியோட மாணவர் தலைவர், அவங்களாம் ஒரு குற்றல ஓகே ஈடுபட்டுறாங்க, இன்னைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, ஆனா ஒரு முதலமைச்சரை ஒரு ஆட்சியாளர்களை வந்து எப்படி இந்த குற்றத்தோட தொடர்புபடுத்துறீங்க? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி இந்திய வீரர்களுக்கு வணக்கம் செலுத்தி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேரணி நடத்தினாரு முதல்வர் ஸ்டாலின். அதை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசின அதிமுகவை சேர்ந்த செல்லூர் ராஜ் சொல்றாரு, அவங்க துப்பாக்கியா குடிச்சு போய் சண்டை போட்டாங்க ராணுவ வீரர்கள்லாம், எங்கால் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, இங்க இருந்து பட்டனை தட்டினா அங்க போய் வெடிக்க போகுது, அவ்வளவு பொருட்களும் எங்க மோடி தான் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ மோடி தான் போரை நின்று நடத்தினார். ராணுவ வீரர்களை எல்லாம் நீங்க பாராட்டக்கூடாது, மோடியை தான் பாராட்டணும். அப்ப பாராட்டாக வருகிற போது ஆட்சியாளனைத்தான் பாராட்ட வேண்டும், பிரச்சனையாக வரும்போது தனிநபர்களைத்தான் நீங்க வந்து தலையில கட்டணும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அப்போ அதுவும் இந்த மாதிரியான கொடூரமான குற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. இதையெல்லாம் கவனிக்காதது மட்டுமல்ல, இந்த பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்கு வேலை செய்தார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அமைச்சர்கள்ல இருந்து அமைச்சர்கள் வீட்டு பசங்க வரலும் எல்லாருடைய பேரும் இதுல அடிபட்டு இருக்குது. இன்னும் முழுவதுமான போதிய விசாரணை இல்லைங்கிறதா நம்மளுடைய எண்ணமா இருக்கே தவிர, ஸோ இந்த அதிமுக கூடாரம் என்பது இப்படிப்பட்ட பாலியல் குற்றங்கள் நிறைந்த ஒன்றாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த குற்றச்சாட்டு ப்ரூஃப் ஆயிருக்கு. இந்த தீர்ப்பு என்பது ப்ரூஃப் பண்ணியிருக்குது. இவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.